வணக்கம் சோழ நண்பர்களே. சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனியானவர் மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்களுக்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும். இந்த பஞ்சாங்க டிஃப்ரென்ஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். போன தடவை திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறாங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சனியானவர் அடுத்த 2 வருடங்களுக்கு மீன ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது சலிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும். பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான். பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சலிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும். அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி 1 வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து என்னதான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப வெறுப்பும் சலிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது. அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்ல, ஒதுக்கவும் முடியறதில்ல. ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் என்னதான் வாழ்க்கை சலிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும். ஒருவேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும். ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் இந்த 2026 குரு பேச்சு இருக்குது. இந்த குரு உச்சகதியும் அடைகிறாங்க. இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்தில் செயல்பட்டு வருவாங்க. இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள், சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும். அதனால தான் 2026 வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியுது. அதுலேயும் 2026 பிற்பகுதிகளும் சனியினுடைய 2027 முற்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். அதுலேயும் 2026 வருடம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதனால் அந்த 2025 இருந்த மாதிரியான டிப்ரெஷன், டென்ஷன், பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது. அது சனியினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது. அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது. இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும், தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம். இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மழை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் 2025 ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது. அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும். லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும். அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும். சுப காரியங்களில் இந்த திருமண தடைகள் என்பது அகலும். அதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் நன்மைகளை சேர்க்கும். அப்புறம் இந்த சொத்து சுகங்கள், இந்த அசட் ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இது ஃப்யூச்சரில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது. பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும். அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும். இனி அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும். இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்ப ராசி, கும்ப லக்னம்.
கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 7 சனி ஆனது நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் கடைசி 2.5 வருடம் சொல்லக்கூடிய பாதச்சனி காலம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த 7 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் இந்த சனியினுடைய வீரியம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ அதனால் எப்போவுமே முதல் 2.5 வருஷம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரகிள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூட செய்யும். சனி கொடுக்க யார் தருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு 2.5 வருஷ காலங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மனிதர்களை முடக்கி போடக்கூடிய விஷயங்களை அந்த காலகட்டங்களில் அது செய்யும். எதுலேயும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை பத்திரமா பார்த்துக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம், அதுவே பெரிய விஷயம்தான். ஆனால் புதுசாக எதையும் செய்ய விடாமல் செய்கிற விஷயங்களெல்லாம் டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேர்னா மோலம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கடைசியில் வரக்கூடிய ஒரு 2.5 வருட காலம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் அவங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் போராடி வெறுத்து போன நிலைகளில் கடைசி 2.5 வருடம் அப்படிங்கிறது நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை கிளப்பி விட்டுடும். எதிர்ப்புகள், விலகி போகுதல், இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த கடைசி 2.5 வருட காலங்களில் தான் நிறைய பிரிவுகள் போன்ற விஷயங்களை பார்ப்பாங்க. குடும்பத்துக்குள்ளே நிறைய நெருக்கடிகளான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அந்த கடைசி 2.5 வருஷ காலம் அப்படிங்கிறதே வாக்குதானம் குடும்பம் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் இடத்துல தான் அமையும். இந்த காலகட்டங்களில் நிறைய குடும்ப ரீதியான சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுடைய ஈகோ அப்படிங்கிறது ரொம்பவுமே ட்ரிகர் ஆகும். அதனால் நிதானம் இல்லாமல் சில வார்த்தைகளை விடவும் செய்வாங்க. சில பேர்லாம் சில வாக்குறுதிகளை கொடுத்து சங்கடத்திலையும் மாட்டிப்பாங்க. பொருளாதார சுமைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். எவ்வளவு காசு வந்தாலும் பார்த்தா கடைசிக்கு சுபவிரயங்கள்ங்கிற பேர்லையாவது காசு பணம் அப்படிங்கிறது வெளில கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். மேலே இந்த விரைச்சனி காலத்தில் கூட காசு பணம் செலவானாலும் கூட அது ஏதோ ஒரு வகையில் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சொத்துக்களுடைய சேர்க்கைகள் அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஆனால் இந்த பாதச்சனி காலத்தில் வரக்கூடிய விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுலேயுமே கணக்கில் வைக்க முடியாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலை, எவ்வளோ வந்தாலும் பத்தலைங்கிற குறையோடு தான் அது இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த 7 சனி காலம் அப்படின்னு சொல்லாங்க கடைசி 2.5 வருட காலம் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சனி போகும்போது கொடுத்து தான் போகனால கடைசி காலகட்டம் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா வெறுமனே ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம்தான். பட் இன்றைக்கி மக்கள் எல்லா விஷயங்களையுமே ஒரு புரிதலோடு தான் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சரியான புரிதல் அப்படிங்கிறதான் தேவைப்படும். ஆறுதல் விஷயங்களை காட்டிலும் உண்மை வார்த்தைகள் தான் அவங்களுக்கு அதிகம் தேவைப்படும். அதனால தான் இந்த விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இப்போது பாதச்சனி காலத்தில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சனியாலும் உங்களுடைய ராசிநாதனம் வர்றாங்க. ராசியாக இருந்தால் ராசி அதிபதி, லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்காங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமே தன்னுடைய சொந்த ராசிலையும் சரி சொந்த நட்சத்திரத்திலையும் சரி பெருசாக நெகட்டிவாக வேலை செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக செயல்படத்தான் பார்க்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியும் சரி 12ஆம் அதிபதியும் சரி சனியாக இருக்கிறதுனால இந்த 7 சனி காலத்தில் கடந்த 5 வருடங்கள் அப்படிங்கிறது எப்படியோ ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா ராசி அதிபதியே அவங்க தான். ஆட்சி பெற்ற நிலைகளில் அந்த சனி சஞ்சாரம் செய்துட்டு வந்தது. இது என்ன தான் ஆட்சி பெற்றிருந்தாலும் ராசி நிலையின்படி அது 7 சனி தான். அதனால் சிக்கல்கள் அப்படிங்கிறது மேலே ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா இன்றைக்கி கண்ணில் தண்ணி வரும். ஏகப்பட்ட பேர் இருக்க இடம் தெரியாமல் மாறிட்டாங்க. எப்படியெல்லாம் அவங்க இருக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். எதெல்லாம் செஞ்சு காட்டு சாதிக்கணும்னு நினச்சாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் சாதிக்க முடியுது. ஆனால் அதை பார்த்து பெருமைப்படுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இதெல்லாம் யாருக்காக செஞ்சிட்ருக்கோம், எதுக்காக செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்களாம் பேதலிச்சு போய் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ இந்த சனி ஆட்சி நிலையில் இருந்ததுனால தான் ஏதோ சில விஷயங்களை செஞ்சு முடிக்க முடிஞ்சது.
இப்போ சனி பாதச்சனிக்கு மாறினதுக்கப்புறம் அந்த விஷயமும் இல்லை. நான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன நல்ல காலம் அப்படிங்கிறது தெரியல. பாதச்சனி காலத்தில் குருவனுடைய பார்வை சனி மேலே விழுகுது. எப்படி 5 வருஷமாக ஆட்சி நிலையிலேருந்து சனி உங்களை காப்பாற்றுச்சோ, அடுத்த 2 வருடம் அப்படிங்கிறது ஒரு 1.5 வருஷம் பக்கம் இந்த குருவனுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கவனம் வேணும், வாய் நிதானம் வேணும். உங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி இல்லை, மற்றவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளும் பயன்படுத்தாதீங்க, எந்த ஒரு காரியத்திலும் செயல்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் என்றைக்கும் கெட்டு போகிறது கிடையாது. எல்லா காலத்துக்குமே பொருந்தது, எல்லா காலத்துலையுமே நல்ல பலன்கள் இது பொறுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் விட்டு கொடுக்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே தான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம விட்டு கொடுத்து தான் இருக்கிறோமா, இல்லை நம்ம அமைதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதே புரியறதில்லை. அதனால் அமைதியாக சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது அர்த்தமாகாது. நிறைய பேர் அந்த குழப்பத்தில் இருக்காங்க. அதில் கும்பராசிக்காரங்க நிறைய பேர் அந்த பிரச்சனைகளில் இருக்காங்க. ஏன்னா சிலலாம் ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அதை கவனிச்சிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் செய்யும்போது அவங்களுக்கே அது புரிஞ்சுது. மற்றவங்க மேலே உள்ளுக்குள்ளே கோபத்தையும் மஞ்சத்தையும் வச்சுட்டு அமைதியாக இருக்கிறது விட்டு கொடுக்கறது ஆகிடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பட் இதுதான் சனியினுடைய லீலை அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் சனி உங்கள்கிட்ட விளையாடுவார். இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை மாயத்தை ஏற்படுத்தி கடைசியில் உங்களை கொண்டு போய் சிக்கலை விட வைக்கிறது தான் அவங்க வேலையே. அதனால் கும்பராசிக்காரங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே நல்லது தான், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உண்மையிலே விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலம் தேடி வரும், நல்ல விஷயங்கள் தேடி வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால பாதிப்புகள் பெருசாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். என்ன கும்பராசிக்காரங்க நீ தான் ஆசைப்பட்டதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்த காலில் நிற்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுசரணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் பிடிவாதமாக இருங்க. இப்போதைய கால அமைப்பின்படி குருவனுடைய பார்வையும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறதுனால முழுக்க கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்கவும் செய்யலாம். பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் டிமாண்ட் வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சனினால் கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எவ்வளோ வந்தாலும் 10 அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் இருக்கும். பொருளாதார நிலை ஒரு தேக்க நிலைகள் தான் இருக்கும். அதனால் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஸ்டில் அதே குருவனுடைய நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால பொருள் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் 10ங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல குரு. காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது வர மாதிரி திரும்ப போகிற இடம் தெரிலங்கிற மாதிரி போயிடும். அதனால் அந்த காசு பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிதானம் தேவை. கடன் சார்ந்த விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் விபரீத யோகா அமைப்புகள் தான் முழுக்க செயல்படும். ஸோ குடும்பத்துக்குள்ளே சில சுமூகமான விஷயங்களையும் பார்ப்பீங்க, நன்மை தரக்கூடிய விஷயங்களும் பார்ப்பீங்க, குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகளை பார்ப்பீங்க. குடும்ப உறவுகள் சொந்தக்காரங்க வகையில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதிலெல்லாம் எந்த தடையும் இருக்காது. குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்துட்டு வருவீங்க. இப்போ கணவன் மனைவி உறவுகள் இதில் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் அதிகமாகிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தேவை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் தான். இந்த விஷயங்களில் சனி மட்டும் அல்ல, மற்ற கிரகங்களுடைய நிலைகளுமே கொஞ்சம் ஏற்குமாறாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம். நீ வரக்கூடிய காலகட்டங்களும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாலே பெரிய விஷயம்தான். அதனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க. கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. கூட இருக்கிறவங்கள குடும்பத்துக்குள்ள அந்த அனுசரிப்புத்தன்மை தான் ரொம்ப சங்கடங்களை குறைச்சிட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகளுக்கு மாணவர்களுடைய தேவைகள் அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே பூர்த்தி ஆகிட்டே இருக்குது.
வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பெருசு சங்கடம் இதில் அது முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க. அதே போல் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் கும்பராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு அனுகிரகமான நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்குது. சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகும். வீடு வாகனங்கள் நிலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகும், அலைச்சலை கொடுக்கும். அவ்வளோதான் தவிர உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய நிலைகள் தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஓவராலாக கும்பராசி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம் என்பது வெளிப்படையாக பார்க்கும்போது பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறைகளில் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். குறிப்பாக உங்களுடைய வாய் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகளில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த சனியினால் பெரிய அளவு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.